மை டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஒரு 2 நிமிஷத்தில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ராடு 5 மார்க் கொஸ்டின் டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ ஒவ்வொன்றுமே நான் உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து நடத்துகிறேன் பாருங்கள். நம்ம முதல்ல இங்கே ஒரு ராடு எடுத்துக்கிறோம். அந்த ராடு வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்சஸில் நமக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ராடுடைய லென்த்தை நம்ம சென்டர் ஆரிஜின்லேருந்து தான் மெஷர் பண்ணோம். அப்போ ஆரிஜின்லேருந்து ரைட் சைடு வந்து L/2னா லெஃப்ட் சைடு -L/2. இப்போ இந்த ஒட்டுமொத்த ராடில் நம்ம முதல்ல ஒரு சின்ன செக்ஷனை மட்டும் எடுத்துக்கிறோம்டா. இந்த சின்ன செக்ஷனுடைய மாஸ் வந்து dm, இதோட லென்த் வந்து dx. இப்போ இந்த dx அப்படின்ற இந்த சின்ன லென்த் இந்த ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு அப்படின்னா எக்ஸ்ன்ற தூரத்தில் தள்ளி இருக்கு. இப்போ இந்த டயக்ராமில் இதெல்லாம் நீ போட்டுட்டனாலே உனக்கு இதில் ஒரு மார்க் 2 மார்க் நிச்சயம் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கிற வேல்யூஸை எடுத்து எழுதணும். இப்போ நீங்கள் ஒரு சின்ன மாஸ் எடுத்துக்கிட்டல, அப்போ அந்த dmன்ற சின்ன மாஸில் இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நீ என்ன செய்ய போற அப்படின்னா dm × x² அப்படின்னு எடுத்து எழுத போற. இப்போ இந்த dm மாஸ் பர் யூனிட் லென்த்தை நம்ம இங்கே கால்குலேட் பண்ணோம். அப்போ அந்த மாஸ் பர் யூனிட் லென்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னா கேபிட்டல் லெட்டர் m L டிவைட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்கே என்ன தெரியுமா செய்ய போகிறோம், இந்த dm உடைய வேல்யூ வந்து என்னமா இருக்கும் அப்படின்னா லாம்டா × dxக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த dm உடைய வேல்யூவை நம்ம லாம்டாவோட இடத்துல m/L தெரியும் இல்லையா, அப்போ m/L × dx அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஒன்ஸ் dm உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே dm உடைய இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். பாரு, இப்போ நான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டோட்டல் ராட் கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் dy நான் ஃபைண்ட் பண்றேன். இப்போ இந்த dy உடைய வேல்யூ தான் வந்து என்னது dm × x². அப்போ இந்த dm உடைய இடத்துல இப்போ நான் இங்க என்ன செய்ய போறேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூ m/L × x, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா x². இப்போ இதில் என்னென்ன டேர்ம்லாம் வந்து இன்டகிரேட் ஆகாது m/L, அப்போ அதை வெளியே எடுத்துருவோம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் x² டாட் dxன்ற டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம வேலை என்ன அப்படின்னா லிமிட்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறது. இதோட லிமிட்ஸ் வந்து என்னன்னா -L/2 L/2 இல்லையா. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் -L/2 L/2 அடுத்து x² டாட் dx. x² இன்டகிரேட் பண்ணால் அது x³ / 3 அப்படின்னு மாறிடும். இப்போ -L/2 L/2 லிமிட்டு. இப்போ இதில் L/2 லிமிட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது 1/12 m/L² ஃபைனல் ஆன்சர் வரும். அவ்வளோதான், கொஸ்டின் முடிஞ்சு. இதே மாதிரியே அடுத்து சர்க்குலர் ரிங்கு, டிஸ்க்கு, அப்புறம் பேரலல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் எல்லாத்தையும் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். டக்குன்னு பார்த்து எக்ஸாமுக்கு சூப்பராக ரிவைஸ் பண்ணு, எக்ஸாம் நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட்.